இங்கே மலரோட அப்பா நடந்ததுக்கு எல்லாமே என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கும்போது, எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பீங்க? உங்கள் மொவ வந்து அப்படி பண்ணிட்டா, எங்களை ஸ்டேஷனில் அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, என் பையன் சுரேஷ் வேலையே ஒன்றும் இல்லாம ஆக்கியிருப்பா அப்படிங்கும்போது, நடந்தது எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. என் மொவல நீங்கள் வெளியில் வீட்டுக்கு வெளியே உட்கார வைக்கலன்னா எவன் ஏன் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களாங்க இவருக்கு துமுற பொண்ணை கட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து இங்கே வந்து ஓவராக பேசுகிறாரு அப்படிங்கும்போது, எல்லாம் நம்ம மாப்பிள்ளையை சொல்லணும். கல்யாணம் நின்று போட்டும் அப்படின்னு சொல்லாமல், இவர் வந்து நான் ஒரு பொண்ணை பார்த்து வைக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத இதை பண்ணிட்டாரு. இப்போ பாரு ஊரில் தலை காட்ட முடியலை அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுரேஷு கால் பண்ணுறாங்க. என்னடா சுரேஷு, என்ன கால் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லப்பா, மாமா வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை மாமா சொன்னாங்க உன் தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கலடா, அதான்டா மதி இவ்வளோ கோபமாக இருக்கா, அதனால் தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே, நான் அதுக்குள்ளே வேலையை பார்க்க போகும்போது மதி வந்து ரொம்ப இது பண்ணிட்டாப்பா, ஒரு மாதிரி ஆகிப்போச்சுப்பா, என் மாமியாரே சிரிக்கிறாங்க மாமாவோட அம்மா அப்படிங்கிறாங்க. சரிடா, அப்போ இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, நம்ம வீட்டுக்கு தான்ப்பா வரணும் அப்படிங்கும்போது, உங்கள் அம்மா பயங்கர கடுப்பில் இருக்கா, எனக்கும் அப்படி தான் இருக்குது. இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்த பக்கத்துலலாம் வந்து ஒரு மாதிரி பேசுதாங்கடா, நல்லா இல்லைடா அப்படிங்கிறாங்க. இப்போ என்னப்பா பண்ணுறது? டேய் பேசாமல் மாமனார் வீட்டில் கொண்டு விடு, ஒரு 10 நாள் கழித்து கூட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மதி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா வீட்டில் ஒரு 10 நாளைக்கு இரு, அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, நான்லாம் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகல, கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு உங்கள் வீடு தான் என் வீடுன்ட்டாங்க, அதனால் அங்கெல்லாம் போக முடியாது, உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. நீ சொன்னால் கேட்கவே மாட்டியோ அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கணும், இல்லை நீங்கள் வெளியூரில் ஏதாவது வேலைக்கு போயிருக்கணும், சரி என் வீட்டுக்காரர் வெளியூருக்கு போகிறாரு, இல்லைன்னா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னு போய் நான் இருக்கலாம். இப்போமே நான் இருந்தோம்னா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சங்கடப்படுவாங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலை தான் பார்க்கேன், இருந்தாலும் எனக்கு வாழ்க்கை சரியாக அமையலைன்னு நினச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது, சரியான கடுப்பாக இருக்குது. உனக்கு என்ன வாழ்க்கை குறைஞ்சி போச்சு அப்படின்னு கற்றுனோன்னே, இங்கே பாருங்கள் என்கிட்ட இந்த சவுண்டை கூட்டி பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்படி பேசினா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு தும்புருவனா அடங்காதுல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்துகிட்டு எப்பாவுக்கு பேசுகிறாங்க. எப்பா எனக்கு ஒரு வழி தெரியல, ஐயா வீட்டுக்குலாம் போகமாட்டா, நம்ம வீட்டுக்கு தான் வருவாப்பா அப்படின்னோடனே, இதை வந்து அப்பா வந்து அம்மாட்ட சொல்கிறாங்க, ராஜலட்சுமிகிட்ட, இந்த மாதிரி சுரேஷ் வந்து மதியை கூப்பிட்டு வரானா அப்படிங்க. எங்க அவளைங்க கூப்பிட்டு வரக்கூடாதுங்க, வைக்கக்கூடாதுங்க, வந்தானே என்னங்க மறுவாதி நம்மளுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. பாரு கூப்பிட்டு வரலன்னா அவள் வந்து ஏதாவது பண்ணிடுவா, ஏற்கனவே சுரேஷுக்கு வேலை போதுமானதாக தான் இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணால் நல்லா இருக்காது. மதி வந்தாலும் நீ எதுவுமே பேசாத அப்படிங்கும்போது, ஏங்க மதியை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் மதியிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாரு பேசக்கூடாது, மலரை இங்கே இப்படி சொல்லிடு அப்படிங்கிற. மலரே இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படிங்கிறாங்க. மதி இங்கே தான் வரப்போகிறா, இன்னும் அவட்ட நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லைத்த என்கிட்ட முன்னாடி நல்லா பேசுவா அப்படிங்கும்போது, ஒன்றிய அந்த பேச்சு பேசுனா உனக்கு இன்னுமே அறிவு வரல அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அப்படிங்க, போ பேசாத அவ்வளோதான் அப்படின்றாங்க. நேராக ரூமில் போய் இருக்காங்க. அப்போ பாக்கியராஜ்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அம்மா ஏன் இப்படி சொல்கிறாங்க, நான் வந்து மதிகிட்ட பேசக்கூடாதான் அப்படிங்கும்போது, நீ தானே சொன்னேன் என்ன மதி பேசுனது என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மதி சொல்கிறாங்க பாக்கியராஜ்கிட்ட, ஆமாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் அவள் தப்பாக எதுவும் சொல்லலையே, நான் வந்து இருக்கிறத வச்சு தானே அவள் சொன்னான், நான் முதல்ல மதி மாதிரியே பண்ணியிருக்கணும், இப்போ இந்த மலரால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. எல்லாம் சரியாயிரும் கவலைப்படாத அப்படிங்க. ஆமாங்க இதையே சொல்லிக்கிட்டே இருங்க, சரியாயிரும்னு சொல்லிட்டு, தயவுசெய்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்குல்ல, ஏதாவது வெளியூரை பார்த்து வேலையை கேளுங்க, நம்ம அங்கேயாவது போவோம் அப்படிங்கும்போது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கள் மாமா பேச வேண்டிய இடத்துலாம் பேசிட்டாரு, பேசி இந்த மாதிரி இந்த உள்ளூர்லேயே போஸ்டிங் போடுற மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மதியை கூப்பிட்டு வந்துடுறாங்க. மதியம் வந்தோடனே மலரை பார்த்துட்டாக்கா அப்படிங்கிறாங்க. பேசாமே போகிறாங்க. பின்னாடி பார்க்குறாங்க ராஜலட்சுமி, பேசுகிறாளா மலர் அப்படின்னு சொல்லிட்டு பேசலை. ரூம் பார்த்து போயிடுறாங்க. ரூமில் போய் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சாப்பாடுக்கு நேரம் ஆயிடுது. மலர் வந்து பாக்கியராஜ் சொல்லுதாங்க, ஏங்க அவள் இன்னும் சாப்பிட்லங்க அப்படிங்கிறாங்க. சாப்பாடை கொண்டு பாக்கியராஜ் கொடுக்குறாங்க. இல்லைண்ணே நானே அங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற. இல்லைம்மா இன்றைக்கி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே மலர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மலர், நீ மதிகிட்ட பேசாமல் வந்து இந்த வீட்டில் யாருமே பேசலைன்னு ஆயிரும், நீ பேசு, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பண்ணதும் சுரேஷ் பண்ணதெல்லாம் சரியே கிடையாது தான், ஏன்னா அந்த பிள்ளைய வந்து வெளியே போய் சொல்கிறதும் சரி கிடையாது, அது போக உன் வீட்டில் போய் இரு அப்படிங்கிறதுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய தேவை இல்லையே, என்ன இதெல்லாம் வந்து பேசக்கூடாது தான் அப்படின்ட்டு சொல்லுதாங்க. உடனே மலரும் அமைதியாக இருக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது.
மலர் எல்லா வேலையுமே செய்கிறாங்க. மதியம் நானும் எதுவும் செய்யட்டாக்கா அப்படிங்கும்போது ஒன்றும் வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜலட்சுமி வந்து சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப கடுப்பாக இருக்கும், நான் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் வரேங்க அப்படின்னு சொல்லி கோயில் குளத்துக்கு போயிருந்தாங்க. இங்கே மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி கேட்காங்க, என்னம்மா மலர் வந்த பிறகு எப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. மலரா? அதான்மா ஆமாம்மா மதி வந்த பிறகு எப்படி இருக்குது வீடு, ஒரு இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கும்போது, இருக்கா எது பண்ண போகிறான்னு தெரியல, உங்கள் அத்தை கோயிலுக்கு போகிறேன்ட்டு போயிடுச்சு, நானும் வெளியே வந்துட்டேன், பாக்கியராஜ் வேலைக்கு போயிருப்பான், சுரேஷும் வேலைக்கு போயிருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்படியா மாமா, சரி மாமா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், மாப்பிள்ளை இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, நீங்கள் தான் எதனாலும் எனக்கு பார்த்து கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இங்கே மதி வந்து மலர்கிட்ட சாரி கேட்குறாங்க. உடனே நீ வேலைக்கு போகலையா மதி அப்படிங்கும்போது, இல்லைக்கா இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன், உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் லீவ் போட்டிருக்கேன். நான் அந்த நேரத்தில் ஏன் பேசினேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்காக தான் பேசினேன், இப்படி இருக்கக்கூடாதுக்கா, பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருக்குது, அதை கூட எடுக்க முடியாதாக்கா, அதை நான் தான் எடுக்கணும், மருமக நீ தான் எடுக்கணும், நான் மாமியார் சொன்னதை கேட்கணும், இந்த மாதிரி பண்ணால் அது சரி கிடையாதுல்லக்கா, எந்த காலத்தில் இருக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, மதி உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் உங்கள்கிட்ட என்கிட்ட பேசாமல் இருக்க முடியல, நீ முதல்ல சொன்னோன்னே சுயமரியாதை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்னால் தாங்கிக்க முடியல, ஆனால் நீ சொல்கிறதும் சரி தான், நான் அப்படி இருந்திருக்கக்கூடாது தான், கல்யாணம் முடித்த புதுசில் இருந்தே நான் அப்படியே பண்ணிட்டேன், அவங்க சொல்லுத வேலையெல்லாம் செய்த மாதிரி ஆகிட்டேன், இன்னும் நான் அப்படி இருக்க மாட்டேன், இந்த மதி மாதிரியே மாறும் பாரு அப்படிங்கும்போது, ஏக்கா நீ மாறினா சந்தோஷம்தாங்க்கா, எதை செய்யணுமோ அதை செய்யுங்க, பெரியவங்களுக்கு நம்ம மறுவாதி கொடுக்கணும், ஆனால் அவங்க ரொம்ப ஓவராக பண்ணும்போது நம்ம அதுக்கேற்றாப்புல இருந்துக்கணுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சரி மதி, நான் உன்கிட்ட பேசினது தெரிய வேண்டாம், வீட்டில் யாரும் இல்லை, நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கக்கா, அப்படியாங்க்கா இருக்கணும், நீங்கள் என்கிட்ட பேசுங்க, வாரத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சொல்கிற, இதை வச்சு வேறு ஏதாவது உரியக்கூடாதுல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சாயந்தரம் ஆயிடுது, எல்லோரும் வீட்டுக்கு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு வராங்க. இங்கே பாக்கியராஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. எல்லோரும் வந்தோடனே, அப்பா எனக்கு வெளியூரில் ட்ரைனிங் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. வெளியூரில் ட்ரைனிங் இருக்கா? ஏன்டா உள்ளூரில் வேலை பார்க்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ட்ரைனிங் போக சொல்கிறாங்க, 10 நாளைக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கும்போது, சரி போய்ட்டு வா, வீடு இருக்க நிலமையில் நீ போகிறங்க, நீ இருந்தால் ஒரு இல்லாமல் இருக்குன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைப்பா வெளியூருக்கு போகிறேன் அப்படிங்கும்போது, சரி போய்ட்டு வா அப்படிங்கும்போதுப்பா நான் ஃபேமிலியோடு தான் போகிறேன் அப்படிங்கும்போது, ராஜலட்சுமி என்னடா நினச்சிட்டு இருக்கேன், ஃபேமிலியோடு போகிறாங்க, அப்போ வீட்டு வேலை யார் செய்வா அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு அங்கே வந்து 10 நாளைக்கு இருக்கும்போது 10 நாளைக்கு நான் பிள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் அவள் எப்படிடா அங்கே வந்து இருக்க முடியும், இங்கே சின்ன பிள்ளை எங்கே தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, அப்போ ஒன்று செய்டா, நீ மட்டும் போ, அவன் விட்டு போ அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் அவனை கூப்பிட்டு தான் போகிறேன் அப்படிங்கும்போது, ஏன் மலரே நீ தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கியா வச்சுருக்கியா அப்படிங்கும்போது, அத்தை நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைப்பா பெய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியே மலர் போகிறாங்க. இப்போ மலர் கேட்காங்க பாக்கியராஜ்கிட்ட, பாக்கியராஜ் உண்மையிலே ட்ரைனிங் போகிறீங்களா அப்படிங்கும்போது, ட்ரைனிங்லாம் போகல, வீட்டில் நீ ரொம்ப வேலை செஞ்சிட்ருக்க, உனக்கு இங்கே சரியாக மறுவாதி இல்லை வைக்கல, நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க, இப்படி இருக்கும் நம்ம 10 நாளைக்கு வெளியூரில் போயிருப்போம், வீட்டு வேலையை யார் தான் செய்தான்னு பார்ப்போம், இல்லையா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் கூட வைக்கணும், நம்ம சம்பளம் கூட கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மதியெலாம் சமைச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க, உங்கள் அம்மாவும் சமைக்காது, வீட்டில் எப்படிங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஏதாவது வழி வந்து தானே ஆகணும், நாளைக்கு எனக்கு வெளியூரில் வேலையை மாற்றான்னு வச்சுக்கோ, அங்கே போவோம், அங்கே போகும்போது வீட்டில் யார் சமைப்பா, யாராவது சமைச்சு சாப்பிட்டு தானே ஆகணும், இப்போ நீங்கள் 2 பேர் வரதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா தான் சமைச்சாங்க, எங்கள் அம்மாவுக்கு முடியல அப்படின்னா வேலைக்கு ஆள் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம், எங்கள் அம்மா வந்து ஒன்றையும் வச்சு பண்ணிக்கிட்டு நீனும் சடைஞ்சிக்கிட்டே இருக்க, எனக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, அதுபோக மதியிட்ட பேசுறதுக்கு அவங்க எல்லாருமே அலறுதாங்க, உன்னையை வந்து பாடாப்படுத்துகிறாங்க, இதுவும் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஒரு புருஷனா அப்படிங்கும்போது, பாக்கியராஜ் அப்போ நான் வந்து சங்கடப்படுறது உனக்கு தெரியுதா அப்படிங்கும்போது, தெரியாமையாக இருக்குது, எனக்கு இப்போது வந்து பழைய மாதிரி இருக்க முடியாது, நான் பேசிக்கிறேன், நம்ம ட்ரைனிங் போகிறோம் நீனும் வார அப்படிங்கிறாங்க. அது நடக்குமான்னு தான் தெரில அப்படிங்கிறாங்க. இது நடக்கணும், நீனும் மதி மாதிரி ஆனால் தான் இங்கே நீ சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பொழுது போயிடுது. மறுநாள் காலையில் விடியுது. மதிய வேலை கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே மலர் மட்டும் இருக்காங்க. இங்கேயே மலரே இங்கே சீக்கிரம் வா அப்படிங்க, என்னத்த அப்படிங்கிறாங்க. சாப்பாடு தான் அப்படிங்க, சாப்பாடெலாம் கொடுக்குறேன், டீ காஃபியெல்லாம் கொடுத்துட்றாங்க. சரி ரைட்டு நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் கிச்சன்லேயே வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏய் மலரே சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. அத்தை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏய் சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கை கால் அமுக்கி விடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே மலருக்கு சரியான கடுப்பு வருது. அத்தை நான் சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்கிறேன், அப்பவும் வந்து உங்களுக்கு கை கால் அமுக்கணும்னு சொல்கிறீங்க, இதே இது நீங்கள் வந்து என்கிட்ட இந்த மலர்கிட்ட சொல்கிற மாதிரி மதிட்ட சொல்லுவீங்களா அப்படிங்கும்போது, என்ன நீ வந்து மதி சொல்ல கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கியோ அப்படிங்கிறாங்க. அத்தை யார் சொல்லியும் கேட்டு ஆடலை, நான் இப்போ சாப்பிட போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு கிச்சனுக்கு போகும்போது ரொம்ப கடுப்பில் பின்னாடியே ராஜலட்சுமி போகிறாங்க. போனோன்னே என்ன நீ நான் கை கால் அமுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் பாட்டில் சாப்பிட்றதுக்கு சமையல் கட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்க. அத்தை அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த சட்டி எடுக்காங்க. அதை பார்த்தோன்னே ராஜலட்சுமி, ஆகா
இவ என்ன மலர் வந்து மதி மாதிரி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க பாக்கியராஜுக்கு. என்ன நினச்சிட்டு இருக்கா முன்னாடி, இப்போ எந்த பேச்சும் கேட்கக்கூடாது நினைக்காலோ அப்படிங்கிறாங்க. என்னம்மா எந்த பேச்சும் அவள் கேட்கல, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் நீ நைட் அவட்ட என்னடா சொன்ன, இப்போ ரொம்ப ஓவராக பண்ணுறா அப்படிங்கிற. என்னம்மா பண்ணா அப்படிங்கிறாங்க. அவள் சாப்பிட்டுட்டு இருக்காடா, நான் கை கால் அமுக்க சொன்னால் அவள் வந்து அமுக்க முடியாதுங்க அப்படிங்குமா. நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஓவராக தான்மா இருக்குது, சாப்பிடும் போது அவளை உதவி பண்ணாமல் இருக்க மாட்டேங்களாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா வரட்டும்டா, இருக்குடா இன்றைக்கி உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் இதுக்கு மேலே நம்ம வேலை பார்த்துட்டு தான் சரி வராது, வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து என்னம்மா ஆச்சு அப்படிங்கும்போது, எங்க சாப்பிட கூட வர மாட்டாங்க, இனிமே வந்து இவங்க பிரச்சனை கேட்கணும்னு அவசியம் இல்லை, இனிமேல் நான் வந்து மதி மாதிரி தான் இருப்பேன், இந்த மலர் வந்து மலராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் உன்ட்ட முன்னாடியே சொன்னேனே, நீ வந்து மதி மாதிரி இரு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சரி வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க பாக்கியராஜ்.